இன்று பெண்களின் பாதுகாப்பு தொடர்பாக தமிழகத்தில் வெளியாகியுள்ள ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனவே வீடியோவை முழுசாக பாருங்கள். தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, சாய்பிரியா ஸ்டுடியோ உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பெண்களின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த திட்டத்தை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்ததாக கூறப்படுகிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும், பெண்கள் பாதுகாப்பாக உணரும் சூழ்நிலையை உருவாக்கவும் இந்த திட்டம் முக்கிய பங்காற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாக பெண்கள் பாதுகாப்பு கண்காணிப்பதற்காக ட்ரோன் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்தியாவிலேயே இந்த வகையான முயற்சி முதல் முறையாக இருக்கும் என்று தகவல் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த திட்டத்தை செயல்படுத்த முதல் கட்டமாக 354 கோடி ரூபாய்க்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் திட்டத்தில் அடுத்த கட்ட விரிவாக்கத்தில் சுமார் 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதனால அரசு வேலைக்கு தயாராகி வரும் பலருடைய எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தற்போது மாவட்ட வாரியாக சிறப்பு படை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், கூடுதல் பணியாளர்கள் தேவைப்பட்டால் எதிர்காலத்தில் புதிய ஆள் சேர்ப்பு அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த 2500 பணியிடங்களுக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, தேர்வு முறை உள்ளிட்ட அதிகாரப்பூர்வ விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. எனவே இந்த ஆட்சேர்ப்பு தொடர்பான அரசு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் அரசாணைகளை தொடர்ந்து கவனித்து வருவது மிகவும் முக்கியம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைப்பதற்கும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இந்த திட்டம் ஒரு முக்கியமான முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல தகவல்களுக்கு மறக்காம சாய்பிரியா ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல தகவல்ல மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.